இது ஒரு 3 நிமிஷம் பாட்டு தான். இன்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ஒரு சினிமா மாதிரி இது வந்து நாங்கள் ஒரு படமாக தான் பார்க்குறோம். காதல் கொண்டேன், சன்பாஜி, ரெயின்போ காலனிலாம் பார்க்கும்போது இன்னுமே அதே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றி. டைம் எடுத்து இங்கே வந்து இது ஒரு 3 நிமிஷம் பாட்டு தான். ஆனால் நிறைய பேருங்களுக்கு இன்றைக்கி இந்த இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ஒரு சினிமா மாதிரி இது. ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் இது வந்து நாங்கள் ஒரு படமாக தான் பார்க்குறோம். ஸோ நான் பண்ணிட்டு வந்த வரிசையான பாடல்களில் இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். ஏன் அப்படின்னா, அந்த டைரக்டர் தெரியாமல் என்னை வந்து இதில் நடிங்க அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவர் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. இல்லை ஏன்னா அந்த சாங்கை நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்களே நடிங்க. சரி நான் ஏதோ ஒரு பேயாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் என்னை வந்து இதில் மெயின் கேரக்டராகவே நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த பாடல் இது வந்து ஜென்ரலாகவே எனக்கு இந்த கோஸ்ட்டு, பேய் இதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதில் நிறையா எஃபர்ட் போட்டு சொன்னோடனே அவர் ஒரு பேய் பேராக சொன்னார். சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். அதை அவர் சீரியஸாக எடுத்து ரொம்ப அழகாக எழுதிட்டார். ஸோ பட் உண்மையிலுமே நீங்கள் ஒரு வார்த்தையாக கேட்டிங்கன்னா அதில் ரொம்ப அழகாக ஒரு பேயை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ திஸ் சாங் இஸ் மெயின்லி ஃபார் கிட்ஸ். எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பாட்டை பண்ணோம். ஸோ அதனால தான் அவரோட பொண்ணு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஸ்ரத்தா, அவங்க அவ்வளோ அழகாக ஆடி ஆனபெல்லாம் அதில் நடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க. அண்ட் ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி. நான்லாம் சின்ன வயசில் காதல் கொண்டேன், சன்பாஜி, ரெயின்போ காலனிலாம் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட இதில் வந்து பீங் அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஆக்டிங் இன் ஹர் மெயின் வீடியோ. அவங்க தான் ஆக்சுவலாக அந்த பாட்டில் மெயினான இது. அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றது நான் நினச்சி பார்க்கல. இன்னுமே அதே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? Ghost on screen, but you don't look like a ghost, no? See how angelic ghost. So yeah, and கூட நடித்த பிஜேஷ் அண்ட் எழில் 2 பேருங்க இருக்காங்க. அவங்களுமே வந்து வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட். they elevated the whole song. அதோட காமெடி எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சாங்க்கு முக்கியமான ஒரு பர்சன் வந்து யாசிர், கோரியோகிராஃபர். பிகாஸ் அவரோட ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங், இட்ஸ் நாட் ஓன்லி டான்ஸ் சும்மா கோரியோகிராஃப் பண்ணிட்டோன்னு இல்லை. ஒரு பேய் எப்படி இருக்கணும், டிரெக்டரோட உட்காந்து ஒரு ஷாட் எப்படி வரணும், அதில் ஒரு ரவுண்ட் ட்ராலி ஷாட் ஒன்று இருட்டிலே இருக்கும். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours எடுத்துருப்போம் ஒரே ஷாட், அது எல்லா பேய்களையும் வச்சு. ஸோ தி ஐடியாஸ் வாட் comes out from him and everything, apart from his talented and the choreography, இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும், he is very very talented. and இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே from the cameraman to editors to everyone have done a great job. and thanks Mr. Anand for என்னை வந்து இதை ஒரு ஆட வச்சு நடிக்க வச்சு பேயாக வைக்காமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கெல்லாம் மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு சரிகமா. இந்த எப்பவுமே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. பாடாத பாட்டலாம்னு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணோம். அது இண்டிபெண்டன்ட் சாங்கில் பெருசாக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா லாரன்ஸ் மாஸ்டர் படத்தில் வந்து திரும்பியும் இதாச்சு. ஸோ தேவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ அகெயின் ஸோ மச். அண்ட் சாங்கை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.